ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தினாலே ஒரு ஜாலி தான். நம்ம கிருஷ்ணரோட பாதத்தை வீட்டில் வாசல்லேருந்து பூஜை அறை வரைக்கும் நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பலகாரம்லாம் செஞ்சு ஜாலியாக கொண்டாடுவோம். அதில் ஒரு பலகாரமான பட்டர் முறுக்கு தான் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பட்டர் முறுக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இங்கே அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு 2 கப்பு, நான் இன்றைக்கி 2 கப்பு அரிசி மாவு யூஸ் பண்ண போகிறேன். 2 கப்பு அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய், அதுக்கப்புறம் நான் இங்கே அரை ஸ்பூன் ஓமம் வச்சுருக்கேன். நம்ம இதில் சீரகம் சேர்த்துக்கலாம், இல்லைனா எள்ளு பிடிக்குன்னா எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ 2 கப்பு அரிசி மாவு இதில் சேர்க்க போகிறேன். 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கடலை மாவு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை சேர்த்துடலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் இருக்குது. அதை நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ஓமம் சேர்க்க போகிறேன். அரை ஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உப்பு அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க, மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எண்ணெயை காய வச்சிடலாம். நான் ஒரு சட்டியில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1.5 கப்புலேருந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இப்போ இந்த முறுக்கு உலக்கில் மாவு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் முறுக்கு உலக்கில் எண்ணெய் தடவிட்டேன். இப்போ கொஞ்சமாக நம்ம முறுக்கு மாவு எடுத்து இந்த முறுக்கு உலக்கில் வச்சிடலாம். நான் நார்மலில் 3 கண்ணு இருக்க முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் முள் அச்சு இல்லைன்னா எது இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டைரெக்டாக புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நம்ம முறுக்கை திருப்பி போட்டுடலாம். இப்போ முறுக்கு வெந்துருச்சு, நம்ம அதை எடுத்துடலாம். இது நம்ம முறுக்கு மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம பட்டர் சேவ் மாதிரி சின்ன சின்னதாகவும் நம்ம செஞ்சு போட்டுக்கலாம்.
பட்டர் முறுக்கு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.